ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு செகண்ட் வீடியோவில் இருக்கோம். அதாவது ஃபிக்மா வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. நான் வந்துட்டு போன வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்மா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பேசிக்ஸ் என்ன, ஸோ அதெல்லாம் சொன்னேன். ப்ளஸ் ஃபிக்மா வெப்சைட்டுக்குள்ளேயும் போயிட்டு உங்களுக்கு காமிச்சேன். ஏன் நான் ஃபிக்மா வந்துட்டு நான் உங்களுக்கு வெப்சைட் ரெஃபர் பண்ணுறேன்னா, சாஃப்ட்வேர்ன்றப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சம்டைம்ஸ் லோயர் எண்ட் வச்சுருக்கீங்க, லோயர் எண்ட் பிசி தான் வச்சுருக்கேன் ப்ரோ, ஜஸ்ட் கவர்மெண்ட் பீஸ் தான் வச்சுருக்கேன், எப்படி நான் ஒர்க் பண்ணுறோன்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்துட்டு வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற வெப்சைட்லேயே நம்ம போய்ட்டுன்னு வச்சுக்கலாம். வெப்சைட்டில் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இந்த மாதிரி இல்லாமல் வெப்சைட் ரொம்ப நார்மலாக இருக்கும். ஸோ அதான் நான் உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளேயே சொல்கிறேன். ஸோ உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர் எதாக இருந்தாலும் சரி, அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. figma.com போட்டிங்கனாலே இந்த வெப்சைட் வந்துடும். ஸோ நான் போன வழியில் அவங்க சொன்ன மாதிரி ஐடி இருந்தால் லாகின் பண்ணிக்கோங்க. இப்படி எனக்கு ஐடி இல்லைன்னா, உங்களுக்கு ஐடி இல்லைன்னா புதுசாக ஒரு ஐடி சைன்அப் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுதான் ஃபிக்மாவோட இன்டர்ஃபேஸ். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு டூல்ஸ் என்னென்னு இன்றைக்கி சொல்லித்தரேன். இன்றைக்கி வீடியோ ஃபுல் வந்துட்டு பேசிக்காக டூல்ஸ் என்ன, ஷார்ட்கட்ஸ் என்ன, ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் பார்க்கலாம். சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஒரு அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட். அதாவது அதோட யூஐ டிசைன், அது மொத்த அப்ளிகேஷனும் நம்ம பண்ணுறோம். சரியா, அது வந்துட்டு நம்ம சும்மா சாதாரணமாக ஹோம் ஸ்க்ரீன் மட்டும் வச்சுட்டு இதில் உள்ளதான் அப்படின்னு இல்லாமல் ஃபுல் ப்ரோட்டோடைப்பாக ஒரு ஃபுல் சாஃப்ட்வேரோட அஃபிஷியல் ப்ரோட்டோடைப்பாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா கைஸ்? ஸோ எடுத்தோடனே இது ஃபிக் ஜாம் போர்டுற வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் நார்மலாக அதுக்கு வந்து டிசைன் ஆஃப் ஃபைல் அவ்வளோதான், இவ்வளோதான் இருக்கும். க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்டைட்டில் இருக்குது, வேணுன்னா டைட்டில் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சும்மா இன்றைக்கி என்ன டூல்ஸ் தானே இது பண்ண போகிறோம், சாம்பிள்னு கூட வச்சுக்கிறேன். ஸோ சாம்பிள். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீஜியன் டூல்ஸ்னு வாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃப்ரேமு, செக்ஷனு, அப்புறம் ஸ்லைஸ் எதுக்குன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அது சும்மா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறக்கா. அந்த ஸ்லைஸை செலக்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணுன்னா அது ஸ்லைஸ் ஆகிடும். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும், இது ஒரு ஆப்ஜெக்ட் ஆகும். இதை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நீங்களே நினச்சிப்பாங்க, இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஒரு மொபைல் வெர்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரேமை இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இது ஃபைலு, நியூ டிசைன், இந்த ஃபிக்ஜாம், இந்த மாதிரி ஒரு சில இது இருக்கும். அதுக்கப்புறம் எடிட் இருக்கும். எடிட்டில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக எல்லா எடிட்டர்ஸ்லேயும் இருக்க மாதிரி தான் காப்பி பேஸ்ட் அந்த மாதிரி விஷயம் இருக்கும். அப்புறம் வியூ இருக்கும். வியூவில் வந்துட்டு நீங்கள் ரூலர்ஸ் வேணும்னா ரூல்ஸ் இந்த மாதிரி வர வச்சுக்கலாம், அதெல்லாம் இருக்கும். ரூலர்ஸ்லாம் வேணாம். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இது குரூப் செலெக்ஷன், வாப்பின், நியூ செலெக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது போகலாம். டெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட்ஸ். அப்புறம் அரேஞ்ச் வந்துட்டு அதான் லெஃப்ட்டு, டாப்பு, அட்ஜன், சென்டர், அந்த மாதிரி. அப்புறம் வெக்டார்ஸ். அப்புறம் ப்ளகின்ஸ் வந்துட்டு நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல இப்போ வரைக்கும். உங்களுக்கு ப்ளகின்ஸ் வேணும்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ளகின்ஸ் இல்லைனா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம ப்ளகின்ஸ் மட்டுமே பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ளகின்ஸ் வேணாம். இது வந்துட்டு ஒரு சில இது ப்ரிஃபரன்ஸ் நமக்கு தேவைப்படாது. ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் டிஃபால்ட் இதே வச்சுக்கோங்க. தீம் மட்டும் மாற்றிக்கோங்க. லைப்ரரிஸ் வந்துட்டு நம்ம பார்க்கணும். இது வந்து செலெக்ஷன் டூல். ஓகேவா? இது செலெக்ஷனு. அப்புறம் இது வந்துட்டு ஸ்கேல் டூல். இது நான் அவங்க சொன்ன மாதிரி ஸ்லைஸ், ஃப்ரேம், அந்த மாதிரி. ஸோ இப்போ ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இருக்கும். இப்போ டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேப்லெட்டில் இருக்க ஒரு சில மாடல்ஸ் இருக்குது. ஐபேட் மாடல். டெஸ்க்டாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்துட்டு மேக்புக் ப்ரோ 14, 16 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ டெஸ்க்டாப்பு, வயர் ஃப்ரேமு, டிவி. ஸோ இந்த மாதிரி வாட்சஸ்க்கு ஆப்பிள் வாட்ச் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ப்ரெசன்டேஷன்னா இந்த ஸ்லைடு மாதிரி. அப்புறம் பேப்பர் சைஸ் A4, A5. அப்புறம் சோஷியல் மீடியா, ட்விட்டர் போஸ்ட்டு, அதாவது அந்த இதுக்கு க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு அந்த இது கொடுத்துருவாங்க, அந்த ஃப்ரேமோட சைஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ப்ரோட்டோடைப் தான் க்ரியேட் பண்ண போகிறோன்றனால நான் இப்போ வந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறேன்.
ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஆண்ட்ராய்டு இருக்குது, ஆண்ட்ராய்டு ஸ்மால் லார்ஜ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஐஃபோன் 8லேருந்து இருக்குது. ஸோ நம்ம எப்படி போகலாம், ஐஃபோன் 14 ப்ரோ போகலாமா, போட்டுக்கலாம். ஸோ இதான் இப்போ ஐஃபோன் 14 ப்ரோவோட ஒரு நார்மல் ஃப்ரேம். ஓகேவா? இப்போ நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் ஃப்ரேம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த செகண்ட் ஃப்ரேம் அதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே காப்பி பண்ணலாம். இந்த ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணி இந்த அவ்வளோதான். Ctrl+C + Ctrl+V தான். ஓகே கைஸ், அதாவது இப்படி காப்பி பண்ணணும். காப்பி பண்ணுங்கள். ஒரு பேஸ்ட் ஏர்னு ஒன்று இருக்கும், அதை பேஸ்ட் பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இது ஃபஸ்ட்டு ஃப்ரேம். ஓகேவா கைஸ்? இது ஃபஸ்ட்டு ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம். ஸோ மற்ற 2 ஃப்ரேமும் இப்போதைக்கு நமக்கு வேணாம். ஓகேவா? அதனால் நான் ஜஸ்ட்டு ஹைட் பண்ணி வச்சிட்டேன், வேறு ஒன்றும் பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேமை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற எலமெண்ட்ஸ்லாம் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வரும். இல்லைன்னா வந்துட்டு அந்த ஃப்ரேம் விட்டு வெளியே போயிடும். ஸோ நான் இப்போ ஃப்ரேமை எடுத்து சென்டராக வச்சுக்கிறேன். அப்புறமேட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ நார்மலாக ஜூம் டூலும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃப்ரேம் இருக்கா, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மொபைலோட ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. ஒரு மொபைலோட ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன். இப்போ நான் ஒரு ஆப்போட அது லாகின் பேஜ் மட்டும் இப்போ அவங்கள க்ரியேட் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகேவா, இப்போ வந்துட்டு நான் பேசிக்காக அந்த ஒரு எலமெண்ட் டைம், அப்புறம் வந்துட்டு பேட்ரி பர்சன்டேஜ், அப்புறம் ஒரு மெயில் மெசேஜ் மாதிரி வச்சுருக்கேன். டவர் தான் வைக்கல. ஸோ நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இதை வந்துட்டு நான் அப்பர் ஐக்கான்ஸ்னு குரூப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் வெளியே வந்து பாருங்க, இதை இது பண்ணிங்கன்னா அவங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் 2 இது யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். மேனுவலாக தான் இதெல்லாம் பண்ணணும். அதுதான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றது. ஸோ இதில் ஒரு குரூப் இருக்கும், இங்கே பாருங்கள். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இப்போ உள்ளே இருக்க போயிடுச்சா, இப்போ அந்த இது அதுவும் போயிடுச்சு, அந்த பாக்ஸும் போயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே தனியாக பண்ணி அதை ஒவ்வொரு குரூப்பாக பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் அப்பர் ஐக்கான்ஸ்னு ஒரு குரூப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணலாம். நான் ஒரு ரெக்டாங்கிள் டூலே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபைன். சென்டராக ப்ளேஸ் பண்ணிடுவேன். சென்டர் பிளேஸிங் ஏன் சென்டராக ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் சென்டர் எங்கே காணா, இங்கே தாங்க எங்கேயும் வச்சுருந்தாங்க. ஒரு இல்லையோ, என்னடா சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமே, எங்கடா காணும்? காமிக்குது டிஸ்டர்பன்ஸ். இருங்க இப்போ பண்ணலாமா? இப்போ ஓகே, செட் ஆகிடுச்சா? ஸோ லைட்டாக இந்த எட்ஜஸை கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே மொபைலில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எட்ஜஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்க்க வந்துட்டு கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது. ஸோ இதுதான் கலர் பிக் டூல். இங்கே தான் இந்த ஃபில்லுன்ற இடத்துல தான் நம்ம அந்த கலர் சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஒரு டார்க்கான ஒரு ஃபீல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ப்ளூலேயே கொடுப்போம். ப்ளூலேயே ஒரு டார்க் லுக், டார்க். இது ஃபைன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க், ஐ திங்க் ஸோ. ஓகே, ஸோ இது வந்துட்டு இப்படி இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஒரு நியூ அப்ளிகேஷன் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? ஸோ லாகின் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றது மாதிரி தான் நான் உங்களுக்கு இதில் டூல்ஸ் தான் சொல்கிறேன்னு. பட் ஆனால் சாம்பிளுக்காக நான் ஒரு லாகின் பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி கட்டுறேன். ஓகேவா? ஸோ ப்ளேஸ் இமேஜை இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் பேசிக் ஷேப்ஸு. இது பென் டூல் வச்சு நீங்கள் ஷேப் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த இருக்க அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு ஃபில் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ இது ஸ்ட்ரோக்கில் இருக்குது, ஸ்ட்ரோக்கை நான் டிஸ்டர்ப் பண்ணணும்ல. ஃபில்லில் வந்துட்டு ஸோ இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் கஸ்டமைஸ்டாக ஒரு சில ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கும் போது அதுக்கு தான் இந்த பென் டூல் யூஸ் பண்ணோம். ஓகே கைஸ்? இப்போ எனக்கு கஸ்டமைஸ்டாக வந்துட்டு இப்போ ஒரு ஐ லுக் வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு கண்ணு மாதிரி ஒரு லுக்கு வேணும்னா நான் என்ன சொன்னேன், பென் டூல் வச்சு கஸ்டமைஸ்டான ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான்.
ஸோ இப்போ எனக்கு இங்கே ஒரு கண்ணு மாதிரி ஒரு லுக் வேணும்னா ஸோ இது லைட்டாக கண்ணு மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, நம்ம வந்துட்டு ஃபில் வந்துட்டு ஒயிட்டே வச்சுக்கலாம். கண்ணுனா ஒயிட் கலரில் தான் நிறையா இருக்கும் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்துட்டு இந்த கண்ணுன்றப்போ ஓகே இது வந்துட்டு கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை சென்டர் அலைன் பண்ணணும். இதையும் சென்டரா ஐயடா. ஓகே ஓகே ஃபைன். ஸோ எலிப்ஸ் டூல் கண்ணுக்குள்ளே கண்ணு வேணும்ல. ஓகேவா, ஓகே ஃபைனா. இங்கே நீங்கள் வேல்யூஸும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான கண்ணுன்னா ஈக்குவலாக தானே இருக்கும். ஓகேவா, இப்போ கண்ணில் வந்துட்டு நான் ஒரு எஃபெக்ட் தர போகிறேன் பாருங்கள். ஸோ கண்ணில் எப்பவுமே லைட் கலர்ஸ் வந்து டார்க் கலர் வந்து சென்டர் இருக்கும். அதாவது சர்க்கிள் பிளாக் கலரா பிளாக் கலர் கருவெளின்னு வாங்கில அதான். ஸோ அப்போனா இருங்க வரேன். இப்போ என்ன பிளாக் கலர் வச்சிடலாமா, வச்சுட்டு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் இது பண்ணலாம். ஸோ இன்சைடு ஓகேவா, இன்சைடில் வந்துட்டு கொஞ்சம் லைட் க்ரே கொடுக்குறேன். லைட் க்ரே கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் சைஸ் இருக்குது, சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்சைடில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேவா ஃபைனா. ஓகேவா, ஸோ இதான் கண்ணு. இதுலேயும் நம்ம வந்து ஸ்ட்ரோக் வந்துட்டு கலர் கொடுக்கலாம், பிளாக் கலர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஒரு லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணுறது, அப்படியே நம்ம வரிசையாக நம்ம அப்ளிகேஷன்லேயே போயிடலாம், பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்துட்டு வீடியோ டியூரேஷன் ரொம்ப போகிற மாதிரி இருக்குது, அதனால தான். அதுக்கப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க், டிஸ்கார்ட் லிங்க், அப்புறம் லிங்க்ஸ் இருக்குது. மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளை அப்படியே ஃபாலோவில் வச்சுக்கோங்க. See you guys, see you in next video.